ஹாய் கைஸ், இது உங்க சினி ரெயின்போ. சமந்தாவுக்கும் நாக சைதன்யாவுக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு கோவாவில் திருமணம் நடைபெற்றது. சில வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தவர்கள் திடீரென பிரிவதாக அறிவித்தார்கள். அந்த பிரிவுக்கு பிறகு சமந்தா சிங்கிளாகவே இருக்கின்றார். அதே சமயம் நாக சைதன்யாவும் நடிகை சோபிதா துலிபாலாவை காதலித்து இரண்டாவதாக திருமணமும் செய்து கொண்டார். அவர்களது திருமணம் கடந்த ஆண்டு நடந்தது. இந்த சூழலில் சமந்தாவுடனான பிரிவு குறித்து நாக சைதன்யா மனம் திறந்து பேசியிருக்கின்றார். நாகார்ஜுனாவின் மகனும் நடிகருமான நாக சைதன்யா விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் நடித்திருந்தார். அப்போது தனக்கு ஜோடியாக நடித்த சமந்தாவுடன் காதலிலும் விழுந்திருக்கின்றார். 2 பேரின் காதலுக்கும் வீட்டு சம்மதம் கிடைத்ததை அடுத்து கடந்த 2017ஆம் ஆண்டு கோவாவில் வைத்து திருமணமும் செய்து கொண்டார்கள். ஹிந்து மற்றும் கிறிஸ்தவ முறைப்படி அந்த திருமணமும் நடந்திருந்தது. திருமணத்திற்கு பிறகு சமந்தா தொடர்ந்து படங்களில் நடிப்பதில் கவனம் செலுத்தியிருந்தார். ஆனால் திருமணத்திற்கு பிறகு சமந்தா நடிப்பில் மாமனார் மாமியாருக்கு இஷ்டமில்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் நடிப்பதில் ஆர்வம் குறையாததால் சமந்தாவும் தொடர்ந்து நடித்து வந்திருக்கின்றார். ஒரு கட்டத்தில் நாக சைதன்யாவும் சமந்தாவிடம் நடிப்பதை நிறுத்துமாறு கூறியிருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் திடீரென சமந்தாவுக்கு நோயும் வந்தது. இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து 2 பேருக்கும் இடையில் பிரச்சனையை ஆரம்பித்தது. அதனைத் தொடர்ந்து சில வருடங்களுக்கு முன்பு அவர்கள் 2 பேரும் வெளியிட்ட அறிவிப்பில் தாங்கள் திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவதாக தெரிவித்திருந்தார்கள். அவர்களின் அந்த அறிவிப்பு பலரிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. பிரிவுக்கு பிறகு அவர் நோயிலிருந்தும் விடுபட்டிருந்தார். இடையில் நடிப்பதை நிறுத்தியிருந்த அவர் தற்போது மீண்டும் நடிக்கவும் ஆரம்பித்திருக்கின்றார். கடைசியாக அவர் சீட்டாடல் ஹினிபட்னி வெப் சீரிஸில் நடித்திருந்தார். சைதன்யாவோ சமந்தாவுடனான பிரிவுக்கு பிறகு நடிகை சோபிதா துலிபாலாவை காதலித்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். அவர்களின் திருமணம் கடந்த வருடம் நடந்தது. சமந்தாவை பொறுத்தவரையில் இப்போது வரைக்கும் அவர் சிங்கிளாகத்தான் இருக்கின்றார். அதே சமயம் இயக்குனர் ராஜை அவர் காதலித்து வருவதாகவும் 2 பேரும் டேட்டிங் செல்வதாகவும் ஒரு தகவல்கள் கடந்த சில நாட்களாக ஓடிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எந்த நிலையில் தான் சமந்தாவுடனான விவாகரத்து குறித்து மனம் திறந்து பேசியிருக்கின்றார் நாக சைதன்யா. அவர் அளித்த அந்த பேட்டியில், நானும் சமந்தாவும் எங்களது சொந்த காரணங்களுக்காகத்தான் விவாகரத்து என்ற முடிவை எடுத்தோம். நாங்கள் ஒருவருக்கொருவரை இன்னமும் மதித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த விடயத்தில் இன்னும் என்ன விளக்கம் தேவை என்று எனக்கு புரியவில்லை. திருமண உறவிலிருந்து பிரிந்து நாங்கள் 2 பேரும் எங்களது சொந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றோம். இருப்பினும் என்னை என் குற்றவாளியை போல் பார்க்கின்றார்கள் என்று தெரியவில்லை என்றார். முன்னதாக சமந்தா சில நாட்களுக்கு முன்பு அளித்த ஒரு பேட்டியில், திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தால்தான் முழுமையான வாழ்க்கை என்று நினைக்கின்றார்கள். திருமண உறவிலிருந்து வெளியே வந்து தனியாக இருந்தால் சோகமாக பார்க்கின்றார்கள். அப்படி பார்க்க ஒன்றும் அவசியமில்லை என்று சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நாக சைதன்யா மற்றும் சமந்தாவிற்கு இடையிலான இந்த விவகாரம் குறித்து உங்களது கருத்து என்னன்னு நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற சினி தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் சினி ரெயின்போவுடன் இணைந்திருங்கள்.